ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்கள் அனைவரையும் பாருங்க இந்த நாட்கள்ல சந்திக்க வைத்த கிருபைக்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களை முன்குறித்தவர். இன்னையோட தலைப்பு பாருங்க, உங்களை யார் முன்குறிச்சிருக்காரு அப்படின்னா தேவன் தான். அதற்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவரை தான் அழைப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுப்போம். என்ன எடுப்போம்? இவங்க இன்னாரெல்லாம் கல்யாணத்துக்கு வரணும், எங்க மாமா அத்தை எங்க சித்தி பாட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அதுல சில பேர் பாருங்க கௌரவப்படுத்துறதுக்குன்னே பெரிய ஆட்களையும் வர வைப்போம். அப்போ தேவன் உங்களையும் என்னையும் எப்படி முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா பாருங்க, அவர் ஏதோ ஏனா தானான்னு கிடையாது. அவர் முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா சாதாரண மனுஷங்க முன்குறிப்பது எப்படின்னா ஒரு நல்ல பெஸ்டான ஆளை முன்குறிப்பாங்க. ஆனா உங்களையும் என்னையும் நம்முடைய தகுதியினால முன்குறிக்கல. அவர் நல்லவர் என்பதனால பாருங்க, நீங்க எந்த தகுதியில இருந்தாலும் என்ன தவறு செய்தாலும் நீங்க எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் உங்களை முன்குறித்திருக்கிறார். அவர் உங்களை முன்குறித்ததுனாலதான் அழைக்கிறாராம். அவருடைய பரலோக ஆசீர்வாதத்துக்கு உங்களை அழைக்கிறார். அவர் சாதாரணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அல்ல. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இதோட போயிடும். இந்த உலகத்துல பூமியில வாழ்ற போது இங்க அனுபவிச்சுக்கலாம். சில பேர் இங்கே மடிஞ்சு போயிடுறாங்க, அதோட முடிஞ்சு போயிடுது. ஆனா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் பிளஸ்ங்க, அதாவது அதோடு கூட பரலோக ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுப்பதற்காக உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைத்தது மட்டும் கிடையாது, நீதிமான்களாக்கி இருக்கிறார். பாவின்னு பேர் வச்ச பாருங்க, நம்மெல்லாம் பாவிகள் அப்படிதான் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? மனிதர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லா மனுஷனும் கெட்டு போயிட்டான், எல்லா மனுஷனும் யாருமே யோகியம் இல்லைன்னு சொல்லிதான் பாருங்க வேத வசனத்துல வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அப்போ ஏகமாய் கட்டு போன மனிதர்கள் பாவிகள் என்று அழைக்கப்படுகிற நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக உங்களை முன்குறித்து அவர் அழைத்து நீதிமானாக்குறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு இடம் என்ன இடம் அப்படின்னா நீதிமான். நீதிமான்ன்றது யார் காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொசிஷன் தான் அந்த நீதிமான் அப்படின்றது. நீதிமான்ற பேர் பெற்றவங்க எல்லாம் பாருங்க, ஆபிரகாம், நோவா, இப்படி பல மனிதர்கள் வேதத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். நீதிமான் 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 வரும். ஆனா அவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம பாவின்னு உணரவே மாட்டோம். ஏன்னா நம்ம பாவின்னு உணர்றதே எதுக்காக அப்படின்னா, நம்ம ரட்சிப்பதற்காக தான். தேவன் ஒரே ஒரு வாட்டி நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ செய்த தவறெல்லாம் நான் மன்னிக்கிறேன், ஆனா நீ ஒப்புக்கொள்றியா? இன்னைக்கு பரதேசில நான் இருப்பேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்ட கல்லனுக்கு கடைசியில ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன், முதல்ல நீங்க கேட்டாலும் தேவன் வாய்ப்புகளை கொடுப்பார். அப்போ தேவன் அடிக்கடி நீ பாவின்னு சொல்றது அவர் விரும்புறது கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படிதான் நினைக்கிறாங்க. தேவன் நம்ம பாவின்னு சொல்லிட்டா நம்மள தாழ்மையை குறிக்கிறது, நம்ம தாழ்மையா பேசுற மாதிரி தாழ்மையா ஜெபிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படிலாம் ஆண்டவர் ஜெபிக்கவும் சொல்லல, கேட்கவும் சொல்லல. அவர்கிட்ட அவர் சொல்றது பாருங்க, நீதிமான் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கே அவர் கொடுக்கிறார். அதுவும் நம்முடைய நீதினால கிடையாதான். நீங்க நானெல்லாம் நல்லது செஞ்சிட்டோன்றதுக்காக அவர் ஏதோ நீதின்ற ஒரு போஸ்டிங்க கொடுக்கல. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில அவர் அழைத்து முன்குறித்து உங்களை அழைப்பு கொடுத்து உங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். பாருங்க, அவர் மட்டும் மகிமை ஏற்றுகிறது தேவன் கிடையாது. சில பேர் சொல்றாங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை இருக்கு. ஆனால் தேவன் நம்ம என்ன செய்யறார் பாருங்க, தேவன் மனுஷனுக்கு அந்த மகிமையை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க சங்கீதத்துல வருது, மனிதனை மகிமையினால் முடிசூட்டுகிறார், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார் என்று வருகிறது. அப்போ தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் மரியாதைக்குரிய இடத்துல மனிதனை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ தேவன் ஒரு மனிதனை முன்குறித்துட்டார் அப்படின்னா அவர் கொடுக்கிற முன்குறிப்பு பாருங்க, ஏதோ கல்யாணத்துக்கு ஒரு 100 பேர்ல ஒருத்தரா முன்குறித்தது மாதிரி கிடையாது. உங்களை ஸ்பெஷலா அழைத்திருக்கிறார். அதாவது உங்க லிஸ்ட்ல பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர் முன்குறித்தோர், தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம்.
அழைத்தவங்க எல்லாரும் இன்விடேஷன் குடுப்பாங்க. எல்லாரும் வரணும்னு சொல்லி குடுப்பாங்க. ஆனா, மிக முக்கியமானவங்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு பாருங்க கட்டாயப்படுத்துவாங்க. அவங்களுக்கு புடவையெல்லாம் எடுத்து வச்சு குடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? எங்க அத்தை, மாமாவுக்கு நான் புடவை எடுத்து வச்சு, வெத்தல பாக்கு வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல். உங்களை முன்குறித்திருக்கிறார்னா, நீங்க ஸ்பெஷல். ஆண்டவருக்கு நீங்க ஸ்பெஷல் என்று நீங்க முதல்ல நினைக்கணும். இது எல்லாம் பாருங்க, பிசாசு மறைச்சு வச்சு இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையில நான் பாவி, பாவி, பாவி இப்படியே காலம் கடந்து போயிடுது. அதனால பாவின்றத விடுங்க. அவர் நீதிமானாகிட்டாரு. உங்கள முன்குறிச்சிருக்கிறாரு. அவரு உங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து கொடுப்பார். இன்னைக்கு நீங்க நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நீதிமான். இன்னொரு விஷயம், முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளோட பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, தேவன் உங்களுக்கு மரியாதையை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கார். மகிமையினால முடிசூட்டுகிற தேவன் அவர். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் பார்க்கும் பொழுது, அப்பா இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் எங்களை முன்குறித்திருக்கிறீர். நாங்கள்லாம் எங்களை யாருமே கவனிக்கலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் ஒரு மனுஷன் யாராவது மதிக்கிறாங்களா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களை முன்குறித்து, எங்களை அழைத்து, எங்களை ஆண்டவரே நீதிமானாக்கி, எங்களுக்காக மகிமைப்படுத்துகிற தேவன் எங்களுக்காக இருக்கிறீர். எங்க கூடவே இருக்கிறீர். எங்கள் வாழ்நாளெல்லாம் முழுவதுமாக வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். வந்து கொண்டிருக்கிறீர். வரப்போகிறீர். இனியும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த போகிறீர் என்று நாங்கள் ஆண்டவரே அதை நினைக்கும் பொழுதே மனமகிழ்ச்சியா இருக்கிறது. எங்க வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லைன்னாலும் உண்மையிலே எங்க வாழ்க்கையில குடும்பத்தை கொடுத்தீர். நன்றி. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து கொடுத்தீர். எல்லா தேவைகளையும் மத்தியிலும் என் தேவன் எங்க கூட இருக்கிறீர். அது பெரிய எங்க வாழ்க்கையில நீர் கொடுத்த ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.